இன்றைக்கி கிளாஸில் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். Any function f of s can be written as p of s divided by q of s, where p of s and q of s are polynomial in s. To perform partial fraction expansion, the degree of p of s must be less than the degree of q of s. p of s நுடைய degree q of s நுடைய degree விட கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே ஏ ஸ்கொயர்னு இருந்ததுன்னா கீழே வந்து எஸ் கியூப் ப்ளஸ் 3ன்னு வந்ததுன்னா இப்போ இதனுடைய டிகிரி வந்து 2, இதனுடைய டிகிரி வந்து 3. இந்த ஃபார்மில் எஃப் கொடுத்துருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எஸ் இருக்கணும். எஃப் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் பி ஆஃப் எஸ் பை கியூ ஆஃப் எஸ். If not, p of s must be divided by q of s so that the degree of p of s become less than that of q of s. There are case 1. Factors are linear and distinct. Linear means அதனுடைய டிகிரி வந்து ஒன்றா இருக்கும். p of s s plus a into s plus b. இதில் ரெண்டு ஃபேக்டருமே டிஃப்ரெண்ட்டான ஃபேக்டர். இதுக்கான பார்ஷியல் ஃப்ராக்ஷன் f of s a by s plus a plus b by s plus bன்னு எழுதலாம். p of s divided by s plus a into s plus b. இது மல்டிஃபிகேஷனில் இருக்கா? மல்டிஃபிகேஷனில் இருக்கிறத அடிஷனில் எது மாற்றினா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மாற்றும். a by s plus a plus b by s plus b. இதில் கேபிட்டல் ஏனுடைய வேல்யூ கேபிட்டல் பினுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபேக்டர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த மாடல் ப்ராப்ளத்தில் எந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுன்னா L inverse of 1 by s minus a e power minus at, தென் L inverse of 1 by s plus a னுடைய வேல்யூ வந்து e power at. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தால் இந்த மாடல் ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். Find the inverse Laplace transform of 1 by s minus 2 s plus 3. இதில் s minus 2 ஒரு டைம் தான் வந்திருக்கு, s plus 3யும் ஒரு டைம் தான் வந்திருக்கு. Let f of s 1 divided by s minus 2 into s plus 3. இது மல்டிஃபிகேஷனில் இருக்குது. மல்டிஃபிகேஷனில் இருந்ததுன்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் மல்டிஃபிகேஷனில் இருக்கிறத நான் உடச்சி எப்படி எழுத போகிறேன்னா அடிஷனில் எழுத போகிறேன். அதுக்கு எது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணணும். எஃப் ஆஃப் எஸ்ஸை இப்போ கொடுத்துருக்கூடிய எஃப் ஆஃப் எஸ் எப்படி எழுதிருக்குன்னா ஏ பை எஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி பை எஸ் ப்ளஸ் 3. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா திருப்பின ரிவர்ஸ் இந்த ஃபார்ம் கிடச்சிரும். இப்போ என்னென்ன தேவை? கேபிட்டல் ஏனுடைய வேல்யூ, கேபிட்டல் பினுடைய வேல்யூ. இட்ஸ் மீன்ஸ் இப்போ இந்த சைடு வந்து எஸ் மைனஸ் 2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் a by s minus 2 plus b by s minus 3. இப்போ மல்டிஃபிகேஷன் ஆன் போத் சைட்ஸ் s minus 2 into s plus 3 மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. s minus 2 s plus 3 இந்த சைடு மல்டிஃபிகேஷனில் போகும்போது s minus 2 கேன்சல் ஆகும். a into s plus 3 plus b into இது மல்டிஃபிகேஷன் போகும்போது s plus 3 கேன்சல் ஆகிடும். b into s minus 2 வந்து கிடைக்கும். a into s plus 3 plus b into s minus 2. இப்போ நான் bயை வந்து 0 ஆக்கணும். bயை எப்படி 0 ஆக்கலாம்னா s மதிப்பு 2ன்னு கொடுத்தீங்கன்னா bனுடைய வேல்யூ 0 ஆகும். a மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். புட் s equal to 2. இப்போ s equal to 2 ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. a 2 plus 3 b into 0. ஏன்னா s மதிப்பு வந்து 2ன்னு இருக்குது இல்லைங்களா, அதனால் bனுடைய வேல்யூ 0. 1 5 ஏன்னு கிடைக்கும். ஏனுடைய மதிப்பு 1 by 5. Then to find the value of b. bயை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு ஏவை 0 ஆக்கினா போதும். இப்போ s plus 3ன்னு இருக்குங்களா, s மதிப்பு மைனஸ் 3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அதனுடைய ஆப்போசிட் நம்பரை கொடுத்தீங்கன்னா a வந்து 0 ஆகும். s minus 3 ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் இஸ் 1. a into 0 plus b into minus 3 minus 2 1 minus 5b. b னுடைய வேல்யூ minus 1 by 5.
ஏனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது எஃப் ஆஃப் எஸ் 1/5 1/s மைனஸ் 2 மைனஸ் 1/5 1/s ப்ளஸ் 3ன்னு கிடைக்குது. இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை ரெண்டு சைடும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது 1/5 கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s மைனஸ் 2 மைனஸ் 1/5 எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ப்ளஸ் 3. இப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s மைனஸ் 2னுடைய வேல்யூ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s மைனஸ் a which is equal e power at. இங்கே 1/s மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. ஆன்சர் வந்து 1/5 e power 2t தென் மைனஸ் 1/5 எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ப்ளஸ் 3னுடைய வேல்யூ 1/5 e power minus 3t. Find the inverse Laplace transform of 3s square by 2 s plus 1 s plus 2 s plus 3. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இது மாடல் 1. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத அடிஷனில் மாற்றணும். அது எது செய்யணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். எஃப் ஆஃப் எஸ் a by s plus 1 plus b by s plus 2 plus c by s plus 3. இப்போ மல்டிப்ளிகேஷன் s plus 1 s plus 2 s plus 3 எல்லாம் ரெண்டு சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வரும் 3s ஸ்கொயர் பை ப்ளஸ் 2 a இன்ட்டு s plus 2 இன்ட்டு s plus 3. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் s plus 1 கேன்சல் ஆகும். தென் ஃபார் த வேல்யூ ஆஃப் பியில் ரெண்டு சைடும் எதனால் மல்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னா s plus 1 s plus 2 இன்ட்டு s plus 3 மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். பிக்கு கீழே என்ன இருக்குன்னா s plus 2, அதனால் s plus 2 கேன்சல் ஆகும். எது மட்டும் வரும்? s plus 1 s plus 3 மல்டிஃபிகேஷன் வரும். இப்போ சிக்கு கீழே என்ன இருக்குன்னா s plus 3 வந்து கீழே இருக்குது. என்ன இருக்குன்னா s plus 1 s plus 2 s plus 3. s plus 3 கேன்சல் ஆச்சுன்னா s plus 1 s plus 2 சிக்கு பக்கத்தில் வரும். ரெண்டு சைடும் s plus 1 s plus 2 s plus 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3s ஸ்கொயர் ப்ளஸ் 2 அது அப்படியே ரீட்டைன் ஆகும். இதில் ஏவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய s plus 2 s plus 3 மட்டும் வரும். s plus 1 கேன்சல் ஆகும். பியில் s plus 2 கேன்சல் ஆகிட்டு s plus 1 s plus 3 வரும். சியில் s plus 3 கேன்சல் ஆகிட்டு s plus 1 இன்ட்டு s plus 2. ஏனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா பிசியினுடைய வேல்யூவை 0 ஆக்கணும். பிசியில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே s plus 3 இருக்கா, அங்கே s plus 2 அது காமனாக இல்லை. வேறு எது காமனாக இருக்குன்னா இங்கேயும் s plus 1 இருக்குது, இங்கேயும் s plus 1 இருக்குது. இப்போ பியும் சியும் 0 ஆக்கணும்னா எஸ்னுடைய மதிப்பு -1ன்னு தரணும். இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இப்போ எஸ்னுடைய மதிப்பு -1னா என்னவாகும்? 3 plus 2னுடைய வேல்யூ வந்து 5, ஏனுடைய வேல்யூ மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 வரும். ஏ இன்ட்டு எஸ்னுடைய மதிப்பு -1 ப்ளஸ் 2 இன்ட்டு -1 ப்ளஸ் 3. -1 ப்ளஸ் 2 ஆட் பண்ணும்போது 1, -1 ப்ளஸ் 3 ஆட் பண்ணும்போது 2, 1 இன்ட்டு 2னுடைய வேல்யூ 2a, ஏனுடைய மதிப்பு 5/2. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பியினுடைய மதிப்பு தேவை. பியினுடைய மதிப்பு தேவைன்னா எதை 0 ஆக்கணும்? ஏவை 0 ஆக்கணும், சியை 0 ஆக்கணும். என்ன ஐடியாவை யூஸ் பண்ணுவோம்? ஏவிலையும் சியிலையும் எந்த ஃபேக்டர் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஏவிலையும் சியிலையும் காமனாக இருக்கிறது s plus 2 இருக்குது, s plus 2 இருக்குது. அதனால் புட் s equal to -2 on both sides. இப்போ -2ன்னு பிரதிட்டா -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 4 3 12, 12ஓட 2 ஆட் பண்ணும்போது 14. ரைட் ஹேண்ட் சைடில் a 0 ஆகிடும், b 0 ஆகும். சாரி, சி வந்து 0 ஆகும். பி இன்ட்டு எஸ்னுடைய மதிப்பு -2, -2 ப்ளஸ் 1 -2 ப்ளஸ் 3. பி இன்ட்டு -2 ப்ளஸ் 1உடைய வேல்யூ -1, -2 ப்ளஸ் 3னுடைய வேல்யூ 1, 1 இன்ட்டு -1 -1 மைனஸ் பின்னு கிடைக்கும். பியினுடைய வேல்யூ வந்து -14. அடுத்தது சியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். சியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ஏவையும் 0 ஆக்கணும், பியும் 0 ஆக்கணும். ஏபியில் யார் காமனாக இருக்கிறதுனா s plus 3 வந்து காமனாக இருக்குது. அதனால் எஸ்னுடைய மதிப்பு -3ன்னு இந்த ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷனில் பிரதிடுங்க. எஸ்னுடைய மதிப்பு -3னா 3 -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2, 27 ப்ளஸ் 2
அதனுடைய வேல்யூ வந்து 29. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 29. ரைட் ஹேண்ட் சைடில் என்னவாகும்? எஸ்னுடைய மதிப்பு -3னா இது 0 கூட எதை பெருக்கணும்? ஏ 0 ஆகும். இங்கே -3னா 0 கூட பிஏ மல்டிஃபிகேஷன் பண்ணால் 0. 29 C -3 + 1 -3 + 2. 29 C -2 then -1. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 2Cன்னு வந்து கிடைக்கும். தென் Cனுடைய வேல்யூ 29/2. இப்போ எனக்கு ஏனுடைய மதிப்பு, பினுடைய மதிப்பு, சினுடைய மதிப்பு, இது மூணுத்தையும் இந்த ஈக்குவேஷனை பொறுத்திடும்போது f of s 5/2 1/s + 1 -14 1/s + 2 + 29/2 1/s + 3. இப்போ L இன்வர்ஸை ரெண்டு சைடு அப்ளை பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட்லாம் வெளியே இருக்கும். L இன்வர்ஸ் ஆஃப் 1/s + 1, L இன்வர்ஸ் ஆஃப் 1/s - a. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆகுனா L இன்வர்ஸ் ஆஃப் 1/s - a னுடைய வேல்யூ e⁴at, தென் L இன்வர்ஸ் ஆஃப் 1/s + a னுடைய வேல்யூ e⁻at. இதை யூஸ் பண்ணும்போது L இன்வர்ஸ் ஆஃப் 1/s + 1 e⁻t, 1/s + 2 னுடைய வேல்யூ e⁻2t, 1/s + 3 னுடைய வேல்யூ e⁻3t. Thank you so much for your listening and have a great time.